ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஜி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரானிட்டோவில் எஸ்கேப் பண்ண போகிறோம். என்ன எஸ்கேப்புன்னு தெரில. ஸோ வாங்க, என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க போய்ட்டு ஒழிஞ்சுப்போம். இந்த கிணறு போனதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரோவை போட்டுடலாம். கிடவா வாடா வாடா. கிளம்ப உள்ளே போயிட்டான். ஸோ இன்ட்ரோவை போட்டுடலாமா? ஒரு கணம் ஒருபோதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரோ வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பார்த்துட்டான் தானே? அவன் பார்க்கல. நம்மளுக்கு அது போதும். ஓகே விடுங்க. என்னென்ன பொருள் கிடைக்குது முதல்ல இங்கே பார்ப்போம். டோர் லாக்கு நல்ல விஷயந்தான், பட் அது இப்போ இல்லை. அவன் ஒன்று மாடியில் இருப்பான், எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தெரியாது நம்மளுக்கு. பக்கம் நடக்கிற மாதிரி கைஸ் உங்களுக்கு கேட்க சவுண்டு. இன்றைக்கி போட் எஸ்கேப் தான் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, யாரும் நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு போகிறோம். இனிமேல் சரி ஓகே, மேலே போவோம். மேலே தான் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். இந்த சவுண்டு எப்படின்னா கிளம்பி எங்கே இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் போவோம். ஸோ நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். ஓகே, போட் போட் எஸ்கேப் தான் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு இடமா தேடுறேன். இவங்க ஸ்டேடி முடித்தோடனே இவங்க எனக்கு ஒன்றுமே இல்லை. பயமாக தான் இருக்குது லைட்டாக. ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் விளாட்றல. எங்கேயோ நடக்கிற சவுண்ட் கேட்குது. விடுங்க, என்ன இருக்குது இங்கே? பார்த்துட்டேன். இப்படி மோசமாக அடி வாங்கிட்டேன். நீ இருற உனக்காக நான் பார்த்துட்டேன். ஸோ கைஸ், நம்மளுக்கு ஒரு பிரமாதமான பொருள் கிடச்சிருக்கு. என் கையில் என்ன இருக்குது? வெப்பன் கீ இருக்குது கைஸ். நீ கிணவு செத்தான். இப்போ இங்கே வந்து இங்கே நம்ம ஒரு சவுண்டு கொடுத்துருவோம். இந்த சவுண்டுக்கு எப்படி தான் கிணறு மேலே வருவான். ஸோ அவன் மேலே வர டைமில் நம்ம கீழே போய்க்கலாம். ஆனால் கக்கூஸ் வந்தவன் நான் பாருங்க கைஸ். எவ்வளோ போலையோ. ஓகே, ஷார்ட் கன் கைஸ். வாவ். அவன் கைஸ் மேலே பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கான். நம்ம போயிட்டு அப்படியே போடுறோம். அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. மட்டன் ஒரு அடி. சாரி கைஸ், நான் 2 புல்லட் டேஸ்ட் பண்ணிட்டேனே. விடுங்க, நம்மளுக்கு 2 புல்லட் இங்கே இருக்குது, பத்திரமா வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு தான் கைஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. போட் கீ கிடச்சிருச்சு. ஓகே விடுங்க, ரைட்டு. அடுத்து கிழவன்கிட்டேருந்து அந்த சாவி எடுக்கணும் கைஸ். அதை ஒரு மறந்துட்டேன். கிழவன் மறைஞ்சிடாதரா. செக்யூரிட்டிக்கு இது நான் போயிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இது ஓப்பன் த டோர் ப்ளீஸ். இது போட்டுக்கலாம். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குது? சேஃப் கீ இருக்குது. ஓகே, கிழவனுக்கு வந்து உசுறு வந்துருச்சு. அப்படியே சேஃப் டோரை போய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, சேஃப் டோருக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா டோர் ஹேண்டில். நான் வந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறேன். எனக்கு எதுக்குடா டோர் ஹேண்டிலு? ஸோ நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டுக்கலாம். அப்படியே ஷார்ட் கன் எப்போவுமே நம்ம கையில் பத்திரமா இருக்கணும். ஓகே, ஐயோ எங்கே போகிற ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது. சவுண்டு போட்டுட்டு போகிறானே. ஹெலிகாப்டர் மேனுவல் எதுக்கு எனக்கு இது? ஃப்ரெஞ்சு கிடச்சிருக்குது. நல்லது தான், நல்லது இல்லைன்னு சொல்ல. இருங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃப்ரெஞ்சை வந்துட்டு அவனை போட்டு தள்ளுறப்ப உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், அங்கே திறந்து விட்டாச்சு. இப்போ அவன் வந்தால் மட்டும் போதும்.
ஸோ கைஸ் அங்கே கிளம்ப போயிட்டுருக்கிறான். அவன் தூங்குறப்பயே வாட்டி தான் அவ்வளோதான் கைஸ். புல்லட் இருக்குது. ஏய் இங்கே பாரு. ஏய் ஐயோ ஜட்டி போட்டது அவ்வளோதான் போ. எங்கடாவ எங்கே இருக்க? ஓட்டி உன் பிள்ளைய பற்றி வச்சுருக்கியா? இருங்க குரோபாரு கிளம்ப பொழக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு குரோபாரில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு பார்த்துருவாங்க. இதை பாருங்கள், இவனுக்கெல்லாம் அடிக்கக்கூடாத இடத்துல போய் அடிக்கணும் கைஸ். இருங்க நான் போய்ட்டு பார்த்து வந்துடுறேன். கைஸ் கிளம்ப அங்கே இருக்கான் பார்த்துறான். அவன் எங்கே அடிக்கணும், இங்கே அடிக்கணும். இப்படி கைஸ் பார்க்குற இடத்துல தான் அடிக்கணும். அவனா ஓகே கன்னு பிடிக்கி சேஃப்டியாக இருக்கணும் கிளம்ப பிழைக்கிறதுக்குள்ளேயும். ஓகே போட் ஹேண்டில்லாம் நம்ம போட்டோட ஸ்டேரிங் கிடச்சிருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா அவங்க போய்ட்டு செட் பண்ணிட்டு வந்துடலாம். கேஸ் ஒன்று கிடச்சிருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா போய்ட்டு செட் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கணும், பேட்லாக்கி மட்டும் தான் கைஸ் கிடைக்கணும். அந்த பேட்லாக்கி தான் எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே ஒவ்வொன்றா அப்படியே என்னது கேஸ் பீஸ் எதுக்கு நம்மளுக்கு இந்த கேஸ் பீஸு. ஓகே 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஓகே மேலே போகணும். தேடி பார்த்தாலும் தான் கைஸ் எல்லாமே ஸ்பார்க் ப்ளக்கு இதெல்லாம் எல்லாமே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ தேவைப்படுற பொருள் வந்து என்னதுன்னா பேட்லாக்கி. இந்த பேட்லாக்கி மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. பல தேடி தான் நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். எங்கே இருக்கும் ஸ்பார்க் ப்ளக்கு எங்கே போட்டேன்? ஐயோ இங்கே ஏதாச்சும் பார்த்தேன்னா இங்கே ஹேண்ட் வீலு. கைஸ் இங்கே ஹேண்ட் வீல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் கைஸ். அங்கே வந்து என்ன கிடச்சிச்சுன்னா ஸ்டென் கன் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே மறுபடியும் ஒரு 8 தேடி பார்ப்போம். இவ்வளோ கிச்சனில் இவ்வளோ டார் இருக்குது, ட்ரோர் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே ஒரு துளி கூட ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கோல்டு கைஸ் எனக்கு. வாடா ஸ்பார்க் ப்ளக்கு ஆனால் பார்த்தேன் கைஸ். எங்கே தான் பார்த்தேன்னு தெரியல. டோராண்டு எல்லாமே பார்த்தேன். இந்த ஸ்பார்க் ப்ளக் மட்டும் தான் எங்கே இருக்குது. ஸ்பார்க் ப்ளக்கை கண்டுபிடிச்சவங்களை பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்களேன். கிணறு எப்படி தானே மேலே வருவான். இருங்க சொல்லிட்டு போயில இங்கே வர கிளவா இங்கே அடிக்கணும் கைஸ். பார்த்த இடத்துல நறுக்குன்னு அடிக்கணும். இதுங்க கைஸ் ஸ்பாட்ல இருக்கா கைஸ். இன்னும் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோவில் வச்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவே இது மூடி தானே இருக்குது. செயின் கட் இங்கே இருக்குது. மேபி பேர்லாக்கி வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்குது கைஸ். ஸோ ஓகே 2 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு எல்லாமே போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஐயோ சரியாக தான் மாற்ற மாட்டேங்குது. ஓப்பன் ஆகிடும். இருங்க நான் வந்துடுறேன். இதான் இங்கே பிரச்சனையே. இருங்க செயின் கட்டு இங்கேயும் பார்த்தேனே. கிளவா வந்துடாத அந்த இடத்துல செயின் கட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய்ட்டு கட் பண்ணலாம். இருங்க கைஸ் எஸ்கேப் பண்ண போகிறோம். பேட்லாக்கி கிடச்சிருச்சு. ஓகே ஐயோ இது இந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்டுருக்கோம். ஓகே கடைசி நேரத்துலையாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்க. ஒன்றும் வேணாம், தப்பிக்க போகிறோம்ல கைஸ், அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். ஓகே
கைஸ் கிளம்ப ஏதாச்சும் இடையில வந்துடக்கூடாது கைஸ். ஓகே ஒட்டு வச்சா இப்போ தான் கைஸ் சொன்னேன் கிளம்ப நடுவில் வந்துடக்கூடாதுன்னு. ஸோ கைஸ் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த பேலாக்கி மட்டும் அங்கே வச்சோன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஐயோ கைஸ் ஒரு மாதிரி நீ போட் கீ எடுத்துகிற மாதிரி கைஸ். ஓ போட் கீ எங்கே வச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் போட் கீ கிடச்சிருச்சு. எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த கிளம்பு தான் கைஸ் டே 4 கணக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கைஸ். ஓகே விடுங்க பரவாயில்ல. இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே வந்துட்டோம். எஸ்கேப் அவ்வளோதாங்க எஸ்கேப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. So bye guys.